கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இந்த காலை கதிர்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தின் வாழ்த்துதலை கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், நான் என்ன செய்வேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இருந்துச்சு. அந்த கிறிஸ்துவ குடும்பம் எப்படின்னு சொன்னா ரொம்ப வசதி மிக்கவர்கள். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யணும், எவ்வளவு செய்யணும், எத்தனை பேருக்கு நம்ம உதவி செய்யணும், அந்த மாதிரி நிறைய நற்காரியங்களை அவங்க செஞ்சுட்டே வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு டாஸ்க்கு இவ்வளோ, இன்னைக்கு 10 பேருக்கு நான் என்ன செய்யணும், ஒரு புதிய ஆடை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இல்லை இந்த மாதத்தில் ஒரு 15 பிள்ளைகளுக்கு படிப்புக்கான ஃபீஸ் கட்டணும். அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே நல்ல காரியங்கள் தான். எல்லாமே என்னது, நல்ல காரியங்கள் தான். எல்லா காரியத்தையும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரூல்ஸ் போட்டு இதுக்கு தகுதியானவர், இதுக்கு யாரெல்லாம் தகுதி, இப்போ நான் செய்கிற உதவி பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர், யார், அவங்க எப்படி இருக்கணும், ஒருவேளை அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களா இருக்கணும், அல்லது சிங்கிள் பேரண்டாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வச்சு அவங்க ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க நினைச்சு சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் எல்லாம் பண்ணிட்டேன், கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்கு, நீங்கள் சொன்னபடி நான் செஞ்சுட்டேன், எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியாக இது செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ தான் அவங்கள பார்த்து போதகர் அவங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய மனசில் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டா எங்கே போயிடலாம், பரலோகம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனது இப்போ எல்லாரும் அவங்கள வந்து உங்களுக்கு தெரியல, யாராவது நமக்கு உதவி செஞ்சோம்னா அவங்கள நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்லுவோம், எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்க மாட்டோம். அதே போல் அநேகர் அவங்களை என்ன செய்வாங்க, புகழ்ந்து பாராட்டுகள் அதிகம். அந்த ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இவங்கள மாதிரி நல்லவங்களை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படிலாம் சொல்லி எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்க. இவையெல்லாம் அவங்க செய்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அதே சமயத்தில் அவங்க என்ன செய்வாங்க, மற்ற அவங்க ஜாதி மக்களுக்கு மாத்திரம்தான் அதை செய்வாங்க. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க, ஆனால் எல்லாம் செய்வாங்க. எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க, யாருக்கு தான் செய்வாங்க, அவங்க ஜாதி மக்களுக்கு மாத்திரம் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. மற்றவங்களாம் கேட்டால் கூட இல்லைங்க உங்களுக்குலாம் இல்லை இது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குறோம். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் கடவுளுக்கு சொன்ன மாதிரிலாம் செய்கிறோம், உதவி பண்ணுறோம், ஆண்டவருக்கு பிரியமான நடக்கிறோம், ஆலயத்துக்கு நேரத்துக்கு போகிறோம், ஆண்டவரை துதித்து பாடுறோம், ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணுறோம், எல்லா காரியங்களும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இவ்வளவு மத்தியிலும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய சிந்தனைகளை பார்க்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி முடிஞ்சு போகிறதில்லை. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், நம்முடைய செயல்களை எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து. ஒருவேளை மனுஷர் எல்லாரும் அவங்கள பாராட்டலாம், அவங்க ஜாதிக்கார மக்கள் அவங்கள பாராட்டலாம், ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி, நானும் என் இருதயமும் எப்படி இருக்கிறது, நானும் என் இருதயம், எனக்குள்ள ஆண்டவர் எப்படி இருக்கிறார், ஆண்டவர் எனக்குள்ள எப்படி இருக்கிறார், என்னுடைய வெளித்தோற்றமான காரியங்களை மாத்திரமல்ல, ஆண்டவர் என்னுடைய உள் தோற்றத்தையும் பார்க்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈசாயினுக்கு அத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாரும் அழகாக இருந்தாங்க, பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க, உயரமாக இருந்தாங்க, ஆளுவதை அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கோ அல்லது ராஜாவாக இருப்பதற்கோ எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் யாரை பார்த்து எடுக்கிறான்னு சொன்னால், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனை தாவீதை பார்க்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, அவன் தோற்றத்தை பார்த்து நீ என்ன செஞ்சிடாத, பயந்துராத, நீ அவனை என்ன செய்ய, அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லுவார். அதே போல தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்க்குறாரு. உங்களை என்னது, மற்றவர்கள் வெளித்தோற்றத்தில் பார்ப்பாங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை உள்ள பார்க்குறாரு. நம்மகிட்ட அன்பு இருக்குதா, நம்மகிட்ட சந்தோஷம் இருக்குதா, நம்மகிட்ட சமாதானம் இருக்குதா, நம்மகிட்ட பொறுமை இருக்குதா, நீடிய பொறுமை இருக்குதா, எல்லாச்சும் அவர் பார்க்கிறார். இல்லை நம்ம கிட்ட பொறாமை, மேட்டிமை, பெருமை, பேராசை, ஜாதி வெறி, பண ஆசை இதெல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு ஆண்டவர் பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்கும் பொழுது, நானும் என்னுடைய இதயமோ அல்லது நானும் எனக்குள் இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்படியே ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை நற்குணங்கள் செய்யலாம், நமக்கு நிறைய நற்குணங்கள் இருக்கலாம், நற்காரியங்களை செய்யலாம்,
ஆனாலும் என்னுடைய உறவு ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறது? நம்ம சொல்றது போல தாவீது ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா அப்ப நமக்குள்ள என்ன காரியங்கள் இருக்க வேணும்னு சொல்லி நாம என்ன செய்யணுமா மாற்றணும். சிலர் எவ்வளவு பக்தியான செயல்பாடுகள் அல்ல ஊழியங்கள் எல்லாம் செஞ்சாலும் அவங்க கிட்ட இருக்கிற என்ன இருக்குது? ஜாதி பிரச்சனைகள். இன்னும் நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ள ஆண்டவர் நம்ம ஒரே ரத்தத்தினால மீட்டார் என்பதை கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், அவரை பின்பற்றோம். நம்முடைய செய்கைகள் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? இப்பெல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக ஆயிடுச்சு. காலையில் எந்திக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆலயத்துக்கு போகணும், காணிக்கை செலுத்தணும், இங்கே உதவி போகணும், அங்கே வயதானவர்களுக்கு செய்யணும், இதெல்லாம் வெளிப்படையாக செய்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? அதில் அன்பு இருக்கிறதா? தேவன் அங்கீகரிக்கக்கூடிய குணாதிசயங்கள் ஆகிய அன்பு இருக்குதா? சமாதானம், தாழ்மை, சாந்தம், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. எவ்வளோ கோவம் வருது இல்லை? சில நேரத்தில் நாங்கள் கூட ட்ராவல் பஸ்ஸில் பண்ணும்போது ரொம்ப கோவம் வந்துடும். அப்புறம் இறங்கிட்ட பிறகு யோசிச்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிப்போம். சில நேரம் இடம் கிடைக்கும், இடம் காலியாக இருக்கும், ஒருத்தவங்க போவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம போய் எப்படியாவது உட்காந்துடணும்னு போவோம். அப்புறம் பக்கத்தில் போன பிறகு தான் நமக்கு உணர்ந்து வரும், நீங்கள் உட்காருறீங்களா அப்படின்னு சொன்னால் அவங்க சரி பாவம் நம்ம ஓடி வந்துருச்சு வயசானம்மா அப்படின்னு சொல்லி நமக்கு இடம் கொடுப்பாங்க. பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய இதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? மைண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி யார் பார்க்குறா? ஆண்டவர் பார்க்குறாங்க. அப்போ நாம் என்ன சொன்ன, நமக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோம், எனக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஃபெயில் ஆயிட்டேன், நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஃபெயில் ஆயிட்டேன்னு வருத்தப்படாதீங்க. நம்மளை பாஸ் பண்றதுக்காக ஒருத்தர் இருக்கிறார், நம்மோடு கூட ஆவியானவர் இருக்கிறார், நம்மளை வழி நடத்துவார். அதே போல தேவன் நம்மோடு கொடுக்கிறார், நம்மை நேசிக்கிறவர் அவர் இருக்கிறார், நமக்கு இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற கர்த்தர் அவர். ஒருவேளை அது என்ன காரியமா இருந்தாலும் குணாதிசயம் ஆனாலும் கூட அதை அவர் என்ன செய்வார்? மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போ அவர் என்ன செய்வாரு? அது நம்ம உண்மையான ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள கொண்டு போற. நமக்குள்ள ஒரு பொறுமை இருக்கும், நமக்குள்ள ஒரு சாந்தம் இருக்கும், நமக்குள்ள ஒரு தயவு இருக்கும். இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல நம்ம இடத்துல பொறாமை இல்லாம இருக்குதா? மேட்டிமை இல்லாம இருக்குதா? கசப்பு இல்லாம இருக்குதா? ஏமாற்றப்படுகிற குணம் இருக்குதா? எல்லா வச்சும் நம்ம என்ன செய்யணுமா? யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு அந்த நாள் தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. யோசித்து பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்தியான வேஷம் தரித்தவர்களால் இல்லை, ஆண்டோருக்கு ஏற்ற பிள்ளையாக எனக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குறைவுபடுகிறது குறித்து வருத்தப்பட வேண்டாம். ஏன்னு அவர் சொல்றாரு, உங்க குறைவுகள் எல்லாம் நான் நிறைவாக்குவேன், என்கிட்ட வாங்க, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவர் சொல்றாருல, கடலின் கடையாந்திரங்கள்ல போடுவார். நம்மள மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சு நம்மள சொல்லி காட்டி அல்லது குத்தி காட்டி நேரம் வரும்போது நம்மள சொல்லி காட்டுவோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நான் கடலின் கடையாந்திரங்களை போடுறேன், உடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்க வருத்தப்படாம நான் எனக்குள்ள எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவரத்துல கேளுங்க, குறைகளை நிறைவாக்குற அவர் வல்லவராக இருக்கிறார். பரீட்சை உன்னை அழிப்பதற்காக அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அழிப்பதற்காக ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. அது எதற்காக அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், உன்னை யார் என்ற அடையாளம் காண்பிப்பதற்கு. அதனால தானே தேர்வுகள் வைக்கிறோம். ஏன் நீ எவ்வளோ ஒரு வருஷமா படிக்கிற பாடத்துல எத்தனை மதிப்பெண்கள் நீ பெறப்போகிற அப்படின்றது உனக்கு எவ்வளோ ஆசையா இருக்கும்ல. நீ நல்லா படிச்சேன்னா என்ன செய்வேன்? எக்ஸாம் ஹால் போகும்பொழுது எப்படி பயந்து போக மாட்டோம். அதே போல ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்ம செய்வோம்னு சொன்னா அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகை வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சு நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம். ஏன்னு சொன்னா நம்ம எக்ஸாம் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா ரிசல்ட் டேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். எழுதலை அப்படின்னு சொன்னா ஐயோ லேட்டாகவே வரட்டும் அப்படின்னு நினைப்பல. அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம தேவனோடு கூட எனக்குள்ள நான் எப்படி இருக்கிற ஆண்டவரே, என்ன உடைய பிள்ளையாக நீ மாற்றி வரணும், உடைய குணாதிசயங்கள் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, எங்கள் மேல் கிருபையா இருப்பவரே, ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபையினால் எங்களை வழிநடத்துகிறவரே, உண்மை நோக்கி அப்பா பிதாவின் இந்த வெளியில் அழைக்கிறோம் சுவாமி. புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையில் நீ கூட்டி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளியிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எனக்குள்ள நான் எப்படி இருக்கிற ஆண்டவரே, உமக்கு உகந்த பிள்ளையா இருக்கிறேனா,
உமக்கு ஏற்ற ஜீவித்தை நான் ஜீவிக்கிறேன்னு சொல்லி இந்த நாளே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளும் எங்களே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய பரீட்சையில் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் அல்லது தோல்வி அடைகிறோம் என்றது எங்களுக்கு தெரியாது சாமி. ஆனாலும் நீர் எங்களோட கூட இருக்கிறீர். எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர் ஆண்டவரே. எங்களை நல்வழிப்படுத்துகிற தேவன் சாமி. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எங்களை நல்வழி நடத்துங்க. நாங்கள் எப்பொழுதும் மிகுந்த பிள்ளைகளாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எல்லாரும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க சாமி. சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி தெரிகிற இந்த காலகட்டங்களில் உண்மை நோக்கி கூப்பிடுகிற குடும்பங்களுடைய பிள்ளைகள், உண்மை நோக்கி விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரோடும் கிருபையிருந்து வழிநடத்தணுமாய் செபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உடைய ராஜ்யம் வறுமுறையில் நீ தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியை செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.